ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு துவையல் ரெசிபி தான். இதுக்காக நீங்கள் அடுப்பே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை வெங்காய துவையல் அதுதாங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் அந்த துவையல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த துவையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். அதனால் தாராளமாக யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த துவையலோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பச்சை வெங்காய கார துவையல் ரெடி ஆகிடும். இந்த துவையலை நீங்கள் சூடான இட்லி, நல்லா மொறு தோசை, கோதுமை தோசை இது கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.